ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்ட் டுடே ஒன் ஷாட் அவர் ஹாப்பி ஸ்வீட் ஹோம். ஸோ ஒன் ஷாட் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் இப்போ ஜேகே தான் காட்டுறாங்க. ஜேகே தான் அவ்வளோ மாசாக அங்கே இறங்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? சீக்கிரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு, அங்கே அவங்க நின்றுட்டுருக்காங்க, சீக்கிரம் அப்படின்னு ஒரு மாதிரி பரபரன்னு போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் சீக்கிரம் ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து கத்திகிட்டு இருக்க. இப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வேலையெல்லாம் விறுவிறுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வேறு எதுவும் போகலடா, ட்ரக்ஸு. இப்போ ஜெயிக்கிறான், சீக்கிரம் ஜிமினா வந்துட போகலாம் சீக்கிரம் அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிமினா வந்து வராது. ஜிமினா வந்துட்டு ஹாய் ஜாங்கு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னைய ஞாபகம் இருக்கா? நான் தான் மிஸ்டர் பாச்சமன், அவங்களோட மிகப்பெரிய எதிரி. ஜமுனா, நீ எதுக்கு இங்கே வந்தா? இது என்னோட ட்ரக்ஸ். கையை வச்சா இந்த இடத்துல சாவு நிச்சயம்டா அப்படின்னு ஜேதான் ஒரு மாதிரி டென்ஷனில் கத்திட்டு இருக்க. இப்போ ஜிம்னா தான் அப்படியே கூலாக ஜேங்க சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு கோப்படுங்க. இது என்னோட ஏரியா அண்ட் இது என்னோட ட்ரக்ஸ். நீங்கள் இங்கே வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணக்கூடாது, இது ஏரியா அப்படின்னு ஜிமினா தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் என்னதான் இருந்தாலும் ட்ரக்ஸ் எங்களோடது, அதனால் இந்த ட்ரக்ஸை நாங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம். ஜிமினா, இங்கேருந்து போயிடு, நாங்கள் இந்த ட்ரக்ஸை எடுக்கணும், போறியா ஜிமினா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமினா தான் ஜேயா, நீ சொன்னோன்னே அப்படியே போயிடுறதுக்கு நான் சாதாரண ஆள் நினச்சிட்டியா? உனக்கு ஈக்குவலானவன், உன்னோட ஈக்குவலான மாஃபியா நான் அப்படின்னு ஜிமினா தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேயா ஜிமினா, உங்களை பற்றி நல்லா எனக்கு தெரியும். என்னையோட நீங்கள் பெருசு, என்னையோட நீங்கள் எல்லாமே டாப், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்னை இங்கே மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை. நீங்களாம் எனக்கு தூசு மாதிரி. ஜேகா, நாங்கள் என்ன உங்களுக்கு குட்டி குழந்தையா? உங்களுக்கு என்ன நாங்கள் தூசு மாதிரி தெரிகிறோமா? உங்களையெல்லாம் கொன்று புதைக்காமல் நான் விட மாட்டேன். எனக்கு நீங்கள் இருக்கிற பதவி வேணும் அப்படின்னு ஜிமினா தான் கேட்டுட்ருக்காரு. இப்போ என்ன அங்கே நடக்குதுன்னா, ஜேகேவும் ஜிமினாவும் மாஃபியா. ஆனால் ஜிமினாவுக்கும் ஜேகேக்கும் செட்டே ஆகாது. 2 பேரும் ஃபைட் போட்டுப்பாங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி. நீ முக்கியமா நான் முக்கியமா, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு ஒத்த காலில் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது முடிவு பண்ணது தான், யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேருமே அடமெண்ட்டான டைப்பு, யாருக்கும் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே அந்த ஃபைட் போயிட்டுருக்கு, ட்ரக்ஸ் ஃபைட்டு. ஸோ ஜேகே தான் அந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்து வெளியூருக்கு சப்ளை பண்ணணும். பட் ஜிமினா வந்து இல்லை, இந்த ட்ரக்ஸ் எங்களுக்கு தானே, ஏன்னா எங்களோட ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் அங்கே ஃபைட் போட்டுட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக இப்போ போலீஸ்லாம் வர ஆரம்பிக்க. இப்போ ஜேகே தான் ஷட் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை டக்குன்னு சீக்கிரம் மூவ் பண்ணுங்க, போலீஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமினா தான் ஜேகே எங்க நில்லுங்க, போலீஸை பார்த்தோன்னு திருச்சிடிச்சு ஓடுறீங்க, இதென்னா கள்ள ட்ரக்ஸா? என்ன ஜேகே அப்படியா? ஜிமினா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அளவுக்கு மீறி நீ பேசுகிற. இன்னொரு தடவை என்னை பற்றி தப்பாக பேசுனா எங்கே வந்து ஷூட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். வாயை பொத்திட்டு நீ போ, உன் வழியை மட்டும் பாரு. என் வழியில் நீ குறுக்கிட்டா
உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜெயதான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிமினா தான் அப்படியே ஒரு சேர் மேலே கால் போட்டுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு, ஹா ஜெய மிஸ்டர் சியான் சாங்குக்கா மாஃபியா, அதுவும் என்னது அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, என்ன பயமா இந்த மாஃபியாவுக்கா? ஐயோ பார்க்க முடியல. இந்த ஜேகேவுக்கு நான் தான் சரியான இனிமை. என்னை தவிர வேறு யாராவது உனக்கு இனிமையாக இருக்க முடியுமா ஜேகே? ஆஹா, தப்பு மிஸ்டர் சியான் சாங்குக் இருக்க முடியுமா அப்படின்னு ஜிமினா தான் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே கொஞ்சம் வழிய உரியா, இங்கே வேலையை நான் பார்க்கணும். தாராளமாக நீங்கள் போகலாம். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதில் மட்டும் சைன் போட்டு போங்க. நான் பயந்துட்டேன், எனக்கு இந்த மாஃபியா தொழிலே வேணாம், நான் ஜிமினா கிட்ட தோற்று போயிட்டேன் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் ஒரு குட்டியாக சியான் சாங்குக் அப்படின்னு நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெயதான் முடியாது, என்னோட இடத்தை யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது, அதுவும் உன்னைய மாதிரி ஆளுக்கிட்ட விட்டிக்கவே முடியாது. ஏன்னா உன்னையோட எனக்கு பவர் ஜாஸ்தி. சரி, அவங்களோட எனக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் போட்டுட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே எல்லா விசாரணைலாம் நடந்துட்டு அப்படியே 2 பேருமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா பெரிய கை 2 பேருமே மாஃபியாஸ். ஸோ 2 பேருமே அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஜேகே அப்படியே பிளாக் கலர்ஸ் மாஸ்க் போட்டுட்டு, நான் வரேன் ஜிமினா, உன்னையா பார்க்கவே கூடாது இனி என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு அப்படி கிளம்புறாரு. ஜிமினாவும் ஜேகே மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே அது காதுலேயே வாங்கலை. அவர் பாட்டுக்கு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஒரு மாதிரி நார்மல் பர்சன் மாதிரி மாறியாச்சு. இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே வீட்டில் டேடா வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு குழந்தைல ஓடி வந்து ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிது. ஜாரா வெயிட் பண்ண, டேடா போய் குளிச்சுட்டு வரேன். ஏன்னா வேலைக்கு போயிருக்கல, ஃபுல்லாக அழுக்காக இருக்க, நான் போய் குளிச்சுட்டு அப்புறம் டேடா வந்து ஓடி ஜாரா பாப்பா கிட்ட வந்து அழகாக ப்ளே பண்ணுவேனா, சரியா? இப்போ சமத்து பிள்ளைய உள்ளே போங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜாரா தான் அழகாக ஓடி போகிறா. இப்போ ஜேகே எங்கே இருக்கா, சீக்கிரவா அப்படின்னு கூப்பிடா. இப்போ தான் என்ன ஆச்சு ஜேகே, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க, குழந்தை பாவம் பயந்துரும்டா, ஏன்டா சின்ன பொண்ணுடா. அது எனக்கு தெரியுது, சீக்கிரம் ரெடி பண்ண, நான் போய் குடிக்கணும், மாறி இருக்கு கசன்னு சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தான் சரி ஜேகே, இன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த ஜிம்னா கூட என்ன ஃபைட்டா, உனக்கு தெரியாத விஷயம் இருக்காட்டே, உனக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த ஜிமினாவை எப்படியாவது நான் கொன்னே ஆகணும், எப்போ பார்த்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். சரி ஜேகே, ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் ஓகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கீழே வராரு. இப்போ ஜாரா தான் அவ்வளோ அழகாக உட்காந்து டிவி பார்த்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஜேகே அப்படி ஜாரா கிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜாராமா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, டேடா வந்துட்டிங்களா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனேன், அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு ஜாரா தான் ஒரு மாதிரி லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்ருக்க. ஜேகே அப்படியே ஜாராவை ஒரு மாதிரி மெமரைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்போ தான் ஜேகே வாங்க சாப்பிட்லாம், லேட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்ல. வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஜாரா வரியா அப்படின்னு கூப்பிட. நான் வரேன்டாடா, எனக்கு நீங்கள் தான் வெயிட் பண்ணணும். சரி வா அப்படின்னு சொல்ல.
இப்போ ஜாராவை அப்படியே ஜேகே தூக்கிட்டு அப்படியே டைனிங் கால் போகிறாரு. டைனிங் டேபிளில் 3 பேருமே அழகாக சாப்பிட்றாங்க. ஜேகே வந்து ஜாராவுக்கு ஃபீட் பண்ணி விட, ஜாரா வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஜேகேவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, டாடா டாடா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நீ வந்தே ஆகணும், எப்போ பார்த்தாலும் அம்மா மட்டும்தான் வராங்க, நீ வரவே மாட்டியா அப்படின்னு கேட்க, அது அப்பாவுக்கு வேலை இருக்குல்ல, டாடாவுக்கு வேலை இருக்குல்ல, புரிஞ்சுக்கணும் சரியா ஜாரா? அம்மா வருவாங்க. இல்லை இல்லை இந்த தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நீ தான் வரணும். சரி ஜாரா பாப்பாவுக்காக கன்ஃபார்ம் நான் வரேன், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு டோன் லைட்டாக மாற. இப்போ டே தான் ஜேகே பாப்பா பார்த்து அப்படின்னு சொல்ல, தெரியுதுட்டே அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜாரா தான், என்னாச்சு டாடா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜாரா, கொஞ்சம் டாடா வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்னோடய டாடாவை நான் கூல் டவுன் படுத்துகிறேன். அப்படியா? என்ன பண்ண போகுது ஜாரா பாப்பா? அது இன்னைக்கு ஒரு நல்ல மூவி பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூவி வந்து போயிட்டுருக்கு. ஜேகேவும் ஜாராவும் அவ்வளோ அழகாக 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு ஃபோன். ஹலோ நான் தான் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த சைட்லேருந்து ஜேகே, சொல்லு மேக்ஸ், என்ன விஷயம்? அது ஜிமினா பூந்துட்டான். எங்கே? நம்ம பேஸ்மெண்ட்டில். என்ன பேஸ்மெண்ட்டில் போடுற அளவுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு பயிர் பண்ணி வச்சுருக்கீங்க? பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தானே பாடி கார்டுன்னு வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த ஜிம்னா வந்து பேஸ்மெண்ட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான், அதனால தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தேன். இப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே புந்துச்சான்ல, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக பேசிகிட்டு இருக்க. ஜாராவும் ஒரு மாதிரி ஜேகே ஊற்று பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே தான், ஜாரா பாப்பா இப்போ நான் போகவா, எனக்கு வேலை வந்துடுச்சு. டாடா நீங்கள் இவ்வளோ கோவப்படக்கூடாது, உங்கள் ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம், எதுவாக இருந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். என் பாப்பா என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாராவோட தடவி கொடுத்துட்டு, டாடா சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவேணா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜாரா தான், ஓகே டாடா சீக்கிரம் வந்துடுங்க, லேட் பண்ணாதீங்க, அவங்களே ஹக் பண்ணிவிட்டு நான் தூங்கி பழகிட்டேன், அப்புறம் நான் யாரை நான் ஹக் பண்ணுவேன். சரி என் ஜாரா பாப்பாவுக்காக நான் ஓடி வந்துடுவேன். சரி டாடா நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க, சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் உன்னோட டாடா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான், நான் வெளியே போகிறேன். எங்கே போகிறச்சிக்கு? ராத்திரி 12 o'clock ஆச்சு. இல்லை ஜிம்னா பூந்துட்டான். என்ன சொல்கிறச்சிங்க? பேஸ்மெண்ட்டில் பூந்துட்டானா? என்ன அது தெரியலட்டேன் பூந்துட்டான். அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே முக்கியமான ஃபைல்ஸாக இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு வருத்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்க. இப்போ ஜாராவும் அப்படியே ஜேகே ஒன்று ஊற்று பார்த்துட்டு பாய் டாடா அப்படின்னு சொல்ல, பாய் ஜாரா பாப்பா, படுத்து தூங்கணும் ஓகேவா? ஓகே டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் அப்படியே போய் பெட்ரூமில் போய் படுக்கிறா. இப்போ ஜேகே அப்படியே வெளியே கிளம்பி அப்படி பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஸோ கட் பண்ணி சீனை பேஸ்மெண்ட்டில் காட்டணுன்னா பேஸ்மெண்ட்டில் தான் ஜிமினா அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு, வெல்கம் மிஸ்டர் ஜான் ஜங்குக், எப்படி இருக்கீங்க? அவங்க குடும்பத்து கூட அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரீங்களோ? அப்படியா ஜான் ஜங்குக்? ஜிமினா உனக்கு என்ன வேணும்? எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுந்தோட இருக்கேன், உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணனா, இதுக்கு என்னைய மட்டும் தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்க. இப்போ ஜிமினா தான், ஜேகே எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, வில்லன்ஸ்லாம் சும்மாவே இருக்க மாட்டோம்,
நோண்டிக்கிட்டே தான் இருப்போம், உனக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், உன்னை நிம்மதியாக நாங்கள் வாழவே விட மாட்டோம் அப்படின்னு ஜிமினா தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேகதான், ஜிமினா மைண்ட் யோர் வேர்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட்டில் நீ இருந்தா உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, உன்னை இங்கேயே தூள் தூளாக்கிட்டு நீ இல்லாத அட்டையாளம் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. ஜேக ரொம்ப பயமாக இருக்கு, என்னை இப்பெல்லாம் பயன்படுத்தாத இப்படின்னு சொல்ல வேணா எதிர்பார்த்தியா ஜேக? எப்பயுமே நம்ம எனிமிஸ் தான், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா மிஸ்டர் ஜாங்குக்? ஜிமினா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் உன்னோட லிமிட்டை ரொம்ப நீ கிராஸ் பண்ணுற அண்டு என்னோட கோவத்தை நீ ரொம்ப இழக்க வைக்கிற. நான் கோவப்பட்டேன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். தெரியும் ஜெயா, நீங்கள் கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க, அந்த கன்னை எடுப்பீங்க, கன்னை எடுத்து என்னை ஷூட் பண்ணுங்க, நீங்கள் ஷூட் பண்ண உடனே நாங்கள் செத்துவோம். இதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க மிஸ்டர் ஜாங்குக்? நீங்கள் என்ன ஒரு ஷூட்டில் நான் இறந்துருவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? மறுபடியும் வருவேன், மீண்டும் வருவேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஜிமினா தான் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேக தான், ஜிமினா அவங்ககிட்ட ஒன்று சொல்ல வரேன்ட்டேன்னு, உன்னோட ப்ரெஷியஸான திங் டைமண்ட், அதை நீ எவ்வளோ பாதுகாத்த? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நீ அதை ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துட்ருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த டைமண்ட் பார்க்க பாம்பு மாதிரிலாம் இருக்கான். அந்த டைமண்ட் உசுரோடு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமினா தான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அந்த டைமண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க, சார் வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டைமண்ட் இல்லை. பார்த்துட்டு, சார் டைமண்டை காணோம். என்ன சொல்லுங்க சார், யார் இந்த டைமண்ட் எடுத்தோம்? ஜிமினா எவ்வளோ அவசரம் என்ன? வெயிட் 1 2 3 வா அப்படின்னு சொல்ல. இப்போ கரெக்டாக ஜிமினாவுக்கு இன்னொரு கால், சார் இங்கே கம்பெனி தீக்குழுது எரியுது. என்ன கம்பெனி எரியுதா? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஜிமினா என்ன அங்கே கம்பெனி கொழுந்து விட்டு எரியுதோ? சேக நீ ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணுற. இதை தான் நான் சொன்னேன், என் கோவத்தோட லிமிட்டை கிராஸ் பண்ணணும், இதோட பயங்கரமாக நடக்கும். சேகே அந்த டைமண்டை கொடுத்துட முட்டியாத்து. அந்த டைமண்ட் நீ என்னோட சொந்தம். இந்த டைமண்டை உன் வாழ்நாள் நீ கூட பார்க்க மாட்டான். அண்டு அந்த டைமண்டை நீ டச் கூட பண்ண முடியாது. நான் எங்கே வச்சுருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சால் தானே டச் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஜேகே தான் சொல்ல. இப்போ ஜிமினா தான், ஜேகே ஓவராக போயிட்டுருக்கா, எதுக்கும் லிமிட் இருக்கு, அந்த டைமட்டை கொடுத்துரு. ஜிமினா இவ்வளோ சீக்கிரமாக நீ தோத்துருவேன் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. என்ன ஜிமினா தோத்துட்டு ஒத்துக்கிறியா? சீக்கே முன்னாடி நான் எப்பயுமே தோக்க மாட்டேன். அப்போ என் கூட நேருக்கு நேர், இந்த பாடி கட்ஸ்லாம் வேணாம், நேருக்கு நேர் ஒத்திக்கு ஒத்த சண்டை போடலாமா அப்படின்னு ஜேகே தான் கேட்க. இப்போ ஜிமினாவும் ஓகே ஜேகே, என்ன 1 to 1 ஃபைட்டா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுட்டு மாள்றாங்க. இப்போ என்னன்னா கரெக்டாக ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமினா டயர்டாயிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி மூச்சு வாங்க. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு இதுதான் டைம்னு கிடச்சி ஜிமினாவை பிடிச்சி அப்படி பொழந்து எடுக்க. இப்போ கட் பண்ணி சீனை காமிச்சோம்னா 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஜிமினாவுக்கு பலமான அடி, பட் ஜேகேக்கு அங்கங்கே காயம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கிட்டே வந்துட்டு, என்னாச்சு, என்னது, எவ்வளோ காயம், யார் இப்படி அடித்தா அப்படின்னு கேட்டு, டாடா என்னாச்சு உங்களுக்கு, என்னது, மம்மி ஒரு ஷாக் நியூஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன இப்படி
ஆ என்னடா என்ன ஷாக் என்ன ஷாக் நியூஸ் டே என்ன அது சீக்க அது ஆம், அது அஹ், என்னன்னா சொல்லிட்டு என்னாச்சு என்ன சாரா சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஒன்றும் புரியல அது சீக்கே நம்மளுக்கு இன்னொரு பாப்பா பிறக்க போகுதுடா என்ன சொல்லிட்ட நீ ப்ரெக்னெண்ட் இருக்கியா ஆமாம் சிக்கே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் இது நம்மளோட செகண்ட் பேபி டே உண்மையாவா சொல்கிற ஆமாம் சிக்கே உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜேகிக்கு என்ன பேசுறேனே தெரில ஒரு மாதிரி இருக்கு இப்போ தான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அப்படியே டேவை அப்படியே உள்ளங்கையில் தாங்கிட்டு இல்லை இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் பட் நான் மெய்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் ஒரு கொஞ்சம் மந்த்துக்கு அதுக்கப்புறம் நீயே வேலை பார்த்துக்கோட்டு இல்லை சிக்க நானும் வேலை இல்லை டே புரிஞ்சுக்கோ இப்போ நீ ஒரு உசுறு இல்லை 2 உசுறு வேணாம் நான் உன் ஹெல்த்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை என்னோடய செகண்ட் பேபிக்கும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஓகேவாட்டே பார்த்து சேஃபாக இரு ஓகேவா நான் இங்கே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு அடிக்கடி வேலை வந்துடும் நான் அடிக்கடி போயிடுவேன் உன்னை அவ்வளோவா பார்த்துக்க முடியுமான்னு தெரில ஆனால் உன்னை நான் ரொம்ப கேராக பார்த்துப்பேன் ஓகேவாட்டே அது எனக்கு தெரியும் ஜிகே நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு எந்த அவசியமே இல்லை நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகேவா ஜிகே ஓகேட்டே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜிகே ஆனால் ஜாரா தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும் ஜாரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஜாரா கிட்ட போக ஜாரா வந்து டிவி பார்த்துட்ருக்கா இப்போ ஜேகேவை பார்த்தோன்னே ஜாரா தான் டேடா அப்படின்னு சொல்ல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே முட்டிக்கால் போட்டு ஜாராவோட ஹைட்டுக்கு வர இப்போ பாப்பா தான் டேடா என்னாச்சு அப்படின்னு கேட்க இப்போ ஜேகே தான் அது ஜாரா நான் சொல்கிறத நல்லா கேளு உன்னோட டேடா ஒர்க்குக்கு போகிறான் அண்டு நான் எப்போ உனக்கு டைம் கிடைக்குதோ நான் அப்பப்போ வருவேன் உனக்கு கால் பேசுவேன் சரியா டேடா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் சேஃபாக இருந்துக்கோ ஓகேவா சாப்பிடு அண்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காத டேடாவா எனக்கு ஒர்க் இருக்குது அதனால தான் நான் போகிறேன் டேடா என்ன சொல்கிறீங்க எங்கே போகிறீங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக நான் அங்கே போகிறேன் அண்டு நான் வருவேன் ஆனால் நீ ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா அப்புறம் உன்னால் பார்க்க முடியாதுல்லன்னு நான் வருவேன் எப்போயாவது அவனை மீட் பண்ணுவேன் உன்கிட்ட பேசுவான் எப்பயுமே பேசுவேனான்னு தெரில ஆனால் உன்கிட்ட பேசுவேன் டாடா உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன் டாடா எங்கேயும் போகாதீங்க வேணாம் இங்கே பாரு ஜாரா ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் சரியா நீ ஃபோன் பண்ணால் நான் எடுத்து அட்டெண்ட் பண்ணி நான் உன்கிட்ட பேசுவேண்ணா இப்போ டாடா கிளம்பவா இல்லை டாடா போகாதீங்க வேணாம் ப்ளீஸ் போகாதீங்க இந்த வேலையை அட்டாச்சு கொடுங்க இங்கே பாரு ஜாரா நான் தான் இந்த வேலையை பார்க்கணும் புரிஞ்சுக்கோ சரியா சாரா சாரா நல்லா பாப்பால டாடாவை புரிஞ்சுக்கோ பார்ப்போம் சரி டாடா நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க அடுத்த தட்டி அடிப்படாமல் பார்த்துக்கோங்க சரியா டாடா தட் இஸ் மை ஜாரா ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வெளியூருக்கு கிளம்புறாரு வெளியூருக்கு போயிட்டு அங்கெல்லாம் கம்பெனி ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மாஃபியா ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ அடிப்படுது
ஏன்னா அங்கே அவர் ஃபைட் போட்டுட்ருக்குது ஜிமினா கூட தான். நான் பெருசா நீ பெருசா நாங்கள் அவ்வளோ பெரிய ஃபைட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஜேக தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு அப்படியே அகெயின் அவரோட கண்ட்ரிக்கு வராரு. ரிட்டன் வந்தோடனே ஜேகே போய் பெட்டில் படுக்கிறவர் தான். அப்படியே பெட்டில் படுத்திட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஜாரா வந்துட்டு டேடா 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 எழுந்துங்க 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 அப்படின்னு குலுக்கிட்டு இருக்கா. என்ன ஜாரா டேடாவை தூங்க விடு. எந்திரிங்க 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 எந்திரிங்க. என்ன அதே டேடா அம்மாவோட ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் வந்து என்னன்னு பாரு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜேகே வந்து ஷாக் ஆகிடும். அப்படியே வந்து வராரு. பார்த்தாட்டே லைட்டாக அந்த பெல்லி வந்து தெரியுது. ஜேகே இதை பார்த்துட்டு அதுக்குள்ளாட்டியுமா இவ்வளோ நாள் போயிடுச்சு. ஆமாம் ஜேகே, நீங்கள் தான் என்னல நான் எண்ணி வச்சுருக்கேன்னா என் 3 வீக்ஸ் போயிடுச்சு. நீங்கள் அங்கே போய் 3 வீக்ஸ் ஆகிட்டு தான் இங்கே அகைன் ரிட்டர்ன் வந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் போனது உங்களுக்கு தெரிலையா ஜேகே? டே ஐயோ அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல கன் ஷூட்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜேகே தான் ஃபாஸ்ட்டா உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ரூம்குள்ளே 2 பேருமே லாக் பண்ணிட்டு ஜேகே தான் ஜிம்னா நீ தானா? ஜே எப்பட்றா கண்டுபிடிச்ச? நானே தான் மிஸ்டர் பார்ச்சிமன், நான் தான். ஜிம்னா எதுக்கு இங்கே வந்த? என் ஃபேமிலியை நீ எதுக்கு தொட்ட? நீ என்னோடய ஃபேமிலியை தொடுவியா? அதை பார்த்துட்டு ஆனால் சும்மா இருக்கணும்னு நினச்சா. உனக்கு ஏது ஃபேமிலி? என்னோடய ஃபேமிலி வேறு எதுவும் இல்லை. என்னோடய கம்பெனி அண்ட் மை ட்ரக்ஸ் அண்ட் மை டைமண்ட். எனக்கு இதை 3மே வேணும். உங்ககிட்ட அந்த எடுக்காமல் நான் விட மாட்டேன். உங்ககிட்ட அதை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமினா தான் கன் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அங்கங்கே பார்த்து எஸ்கேப் ஆகிறாரு. பட் அங்கங்கே அவருக்கு புல்லட் வந்து படுது. பட் ஜேகே தளராமல் அப்படியே ஃபைட் போட்டுட்டு கன் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜேகே தான் ஜிமினாவை பிடிச்சி அப்படி பொழந்து வந்து எடுத்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டாரு ஜிமினாவை. இப்போ ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படியே சோஃபாலேயே உட்காந்துருக்கா. இப்போ கரெக்டாக அந்த எடுத்துக்கிட்டே வந்துட்டு ஜேகே உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஃபெயிண்ட் ஆக டேவா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மந்த்துக்கு ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் ஜேகே கண்ணு முழிக்கிற மாதிரி இல்லை. இப்படியே அந்த மந்த்தெலாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேக்கு ஒரு 5 மந்த் இருக்கும் போது இப்போ ஜேகே தான் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் டே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்தா டேவோட சும்மா கொஞ்சம் பெருசாக இருக்குது 5 மந்த் பேபினால். டே அப்போ கூட சீக்கிரம் நான் அகெயின் டேடாவாக போகிறேண்ணா. ஆமாம் ஜேகே, நீ 5 மந்த் கோமாவில் தான் இருந்தா. உன்னை பார்க்க முடியல ஜேகே. நீ இப்படி இருக்கிறத நான் சுத்தமாக பார்க்க முடியல. நீ இப்படி இருக்காத ஜேகே. சரி நான் இனி அந்த ஃபைட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் சரியா? இனி நம்மளோட பாப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இப்போ டே அப்படி ஜேகே லைட்டாக ஹக் பண்ணிட்டேன். சரி ஜேகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். சாரா வேற அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சாரா என்ன பண்ணிகிட்ருக்கா? அவள் வருகைக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஓ அப்படியாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டில் போய் பார்த்தா அவ்வளோ டெக்கரேஷன் நடந்திருக்கு. இப்போ தாரா தான் டேடா வெல்கம் டு ஹோம், நீங்கள் மறுபடியும் வந்ததில்ல ரொம்ப சந்தோஷம். ஏண்டாடா எப்போ
எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அடிபட்டுட்டே இருக்குது. ஏன்டாடா இப்படிலாம் பண்ணுறீங்க? சேஃபாக இருக்க மாட்டீங்களா? நான் சேஃபாக இருக்க தானே சொன்னேன். இப்போ 5 மந்த் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு ஜாரா தான் ஒரு மாதிரி ஜேகேவா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, டாடா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ டாடா. ஐ லவ் யூ டூ ஜாரா. ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். அவங்கள விட்டு நான் எங்கேயும் போகலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப் வந்து போகுதுடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை எங்கேயும் முடிச்சுக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னே எனக்கு தெரில. பார்த்துட்டு வந்து கமெண்ட் போடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் நான் யோசிக்க முடியும். அண்ட் நான் ரெக்வஸ்ட் வீடியோலாம் இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன்டா. ஓகே, டோன்ட் வெரி அபவுட் எனிதிங், நான் கன்ஃபார்ம் போடுறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.